ஆபாச நிதியை புரட்சியாளராக மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். 8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. இப்ப என் வீட்டுக்கும் போலீஸ் வந்தாங்க. சார் நான் வீட்டிலே தான் இருக்கேன், என்ன விடுங்க. ஒரு நேரத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் அவர்களை கைது செய்ய போறோம், எஃப்ஐஆர் போட போறாங்க. 3வது நாள் சொன்னார், நீங்க என் ஆளெல்லாம் டச் பண்ணாதீங்க, நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், எனி டைம் வாங்க. அந்த நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் திரும்பி நிக்குது. நான் வீட்டில் கேமரா பார்த்து சொன்னார், முதலமைச்சர் பார்த்து. 8 மணி காவல்துறை காலையில் போயிருக்கு. போன உடனே 8:15 வெளியே வந்துட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். இது நமக்கு தேவைதான், இது ஒரு அடிப்படை கடமை. 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். காலமும் நேரமும் எப்படி 24 மணி நேரத்துல உன்னுடைய ஆணவத்தை அடக்குது பாத்தீங்களா? என்ன தெரியுமா? அதாவது இது சிறை செல்வது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அது உயர் நீதிமன்றத்திலேயே முதலமைச்சருடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லிட்டாரு, அவரை நாங்க சிறை செய்தெல்லாம் நாங்க கைது செய்யல, விசாரணைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம், என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சிறை செய்து உங்களை தள்ளுற அளவுக்கு தேவையில்லாம நம்ம ஜெயில வேற செலவு பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்க, என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம் திமுக இன்னைக்கு எல்லா தெருவிலும் அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்க, உதயநிதிக்காக வேன்ல ஏறனவே தெரியல, வரும்போதே போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் போட்டுட்டு கரெக்டா வண்டியில கொடியை பிடிச்சிட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடிவிங்க திமுக. உணர்வற்ற திமுக இன்னைக்கு. கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உணர்வே கிடையாது. கலைஞர் பேரனா இருந்தான்னு, ஸ்டாலின் மகனா இருந்தான்னு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க பிஜேபியில இருந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்துல்லா, நம்ம பேர் என்னப்பா, அலிஷா அப்துல்லா மேடம் வந்தாங்க. கமிஷனர் கம்ப்ளைண்ட் போச்சு. தரக்குறைவா யூடியூப்ல பேசினாங்க, தரக்குறைவா. அது 2 பேர் ரொம்ப சிரிச்சு, அந்த பெண்ணுடைய உடல், அந்த பெண் யார் கூட இருந்தா, அந்த பெண்ணுடைய குழந்தை யாரோட குழந்தை, இதெல்லாம் ஒரு அரசியலா? ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த அந்த பெண், எந்த கட்சியா இருக்கட்டும், தைரியமாக அரசியலுக்கு வரக்கூடிய சிந்தனையை நம்ம வரவேற்கணும். அது வரவேற்கணும். சரியா தவறோ, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அரசியலுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ வரணும்னு ஒரு சிந்தனை வரும்போது நம்ம வரவேற்கணும். தவறுகள் செய்தால் நம்ம அரவணைக்கணும். ஏன்னால் இதுதான் உண்மையான சமூக நீதி. ஒரு பெண் அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சமூக நீதி தான் பெரியார் கனவு கண்டார், அண்ணா கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அப்போ ஒரே ஆக்ஷன், அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருங்க. திமுக தான், பக்கா திமுக. அதே சட்டம் தான் நீங்க மகுடம் சூட்டிய முக ஸ்டாலின் உங்க மகனா இருந்தாலும் ஒரே சட்டம் தான் எங்களுக்கு. மனுநீதி சோழனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தான் மகனா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லக்கூடியவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். தமிழக வெற்றி கழகத்தில் தவறு செய்யும் போது அடுத்த செகண்ட் பொதுச்செயலர் கட்சி விட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். இது வரைக்கும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் யார நீக்கல. அப்ப இந்த கட்சியை உருவாக்கியது நாங்கெல்லாம் அமைச்சராக இங்க அமர்ந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம், ஏன் எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கியதே தமிழ்நாட்டுடைய பெண்கள். அப்ப அந்த பெண்களை கொச்சையாக பேசும் பொழுது யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எங்களுடைய முதலமைச்சர் எப்படியும் எடுப்பார். அதுக்காக எந்த போராட்டம் நாங்கள் எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறோம். ஏன்னா இது தமிழக பெண்களுடைய கோரிக்கை. நேத்துல இருந்து ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இப்படி பேசலாமா? டிஸ்கஸ்டிங் ஸ்பீச்சஸ் நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய மீடியா தான் லேட்டா இருந்திருப்பாங்களே, காலைல இருந்து ஆரம்பிச்சாங்க. பெண்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது திமுக, பழைய திமுக, இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. 50 வருஷ திமுக இந்த பெண்களை நோக்கி இழிவா பேசக்கூடிய அரசியலை முற்றுப்புள்ளி வைங்க. தைரியம் இருந்தா எங்க தலைவரை விமர்சிக்கணும்னா அவர் முகத்தை பார்த்து ஒரு தவறு சொல்லி அரசியல் பண்ணி ஜெயிச்சிருங்க. எந்த காலத்துல வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார் அவர்.
உங்களுடைய அரசியல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப இது மாதிரி ஒரு விமர்சனத்தை உருவாக்குனா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இதுதான் ஒரு கேவலமான பிறப்பாலே அந்த பிரச்சனை இருக்கு அவருக்கு. அவர் நல்ல டாக்டர் அனுப்பணும், சைக்காலஜி டாக்டர் அனுப்பணும். இதுதான் உண்மை. மனநல மருத்துவர்கிட்ட திரு உதயநிதி அனுப்பணும். ஓப்பனா சொல்றேன், உண்மை. ஒரு பெண்ணை நோக்கிய பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்வை எங்க இருந்ததுன்னா பிறப்புல இருக்கும் போது ஏதோ பிரச்சனை இருந்தா தான் வரும். அந்த மாதிரி எங்க அம்மா அப்படி பார்க்க முடியுமா? எங்க அக்காவை தங்கச்சி அப்படி பார்த்து நான் பேச முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல வராது. உங்க குடும்பம் மட்டும் உங்களுக்கு புனிதமும் பெருமைனா எங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் புனிதமும் பெருமையா பார்ப்பார். அவங்களை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஒரு குரல் கொடுப்பார், யாராக இருந்தாலும். அதான் சொன்னேன் நான். ஆலிஷா மேடத்தை கம்ப்ளைண்ட் வாங்கணும்னு ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா, யாரா இருந்தா உடனே விமர்சனம். இந்த பத்திரிகை அந்த பத்திரிகை அந்த மஞ்சள் பத்திரிகை எல்லாம் முதல் ஒழிச்சு விடணும். எல்லா பத்திரிகை யார் யாரெல்லாம் பெண்ணை நோக்கி விமர்சனம் பண்றாங்களோ தவறு அது. ஒரு பெண் வீட்டை விட்டு வரும்பொழுது, அதிகாரத்துக்கு வரும்பொழுது, எம்எல்ஏ மினிஸ்டரோ வரும்பொழுதோ இல்ல தொழில்துறையில் வரும்பொழுதோ அவங்களை நீங்க உடல் மொழியா கை வச்சாலே அடுத்த செகண்ட் கொஸ்டின் வரும். ஏன் இங்க இருக்கக்கூடிய இங்க எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இங்க தொழில்துறை அமைச்சர் கூடிய கீர்த்தனா மேடம் அப்பப்ப கடுமையான விமர்சனம் வரும் திமுக ஐடி விங். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்ப நான் உண்மையை சொல்றேன். தொழில்துறையில லாஸ்ட் 5 வருஷமா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு பாலிசி எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனுக்கு ஒரு சப்சிடி பாலிசி, இலவசம், டாக்ஸ்ல ரிலாக்ஸ், இது மாதிரி. இன்னொரு நிறுவனங்களுக்கு லேண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. இது ஒரு ஊழல், பெரிய ஊழல். இந்த ஊழலோட ஃபைல் எடுக்கிறாங்க. அந்த ஊழல் பண்ண அமைச்சர் யாரு? முன்னாடி டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா இன்னைக்கு எந்த பொசிஷன்ல இருக்காங்க? திமுக ஐடி விங்கோட செக்ரட்டரி. இப்ப புரியுதா? திமுக ஐடி விங் செக்ரட்டரி ஏன் ஒரு பெண்ணை, ஏன் இந்த அமைச்சரை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுதா? ஏன்னா அந்த ஊழல் வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா அவர் மாட்டிக்குவார். அப்ப ஒருத்தரை நெகட்டிவ் பண்ணு, அந்த கேரக்டர் நெகட்டிவ் பண்ணு, அந்த பெண் அமைச்சரை நெகட்டிவ் பண்ணு. அப்ப திமுக ஒட்டுமொத்த ஐடி விங் செயல்படும். சிறு சிறு தவறுகளை தவறு சாரின்னு சொல்லிட்டு போறதா நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர். ஆமாங்க, தவறு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஊழல் கொள்ளடிச்சு உங்களை மாதிரி எல்லா அநியாயம் பண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கிட்ட கிடையாது. தவறுகள் செய்தா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த தவறு செய்யாம போயிட்டே இருப்பாங்க. we are learners. நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஐயோ அந்த இடத்துல பாத்ரூம் சரியில்லை, ஐயோ அந்த ஸ்கூல் சரியில்லை. இது ஒரு வீடியோ எடுத்து நம்ம சமூகத்துல போகணும்னு ஏன் சொன்னோம்னா இந்த அநியாயம் நடந்துட்டுன்னு காமிக்கிறதுக்கு, அது ரீல்ஸுக்காக கிடையாது. அப்ப அது தவறுன்னு சொல்லும் பொழுது ஆமா இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம், புரோட்டோகால் படி ராங் சொல்லும் போது இனிமேல் தவறு செய்ய மாட்டோம். திருந்தி இதுக்கு மேல என்ன ஊழல், என்ன குற்றச்சாட்டு இருக்கு? இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்ட்ல 10 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க இந்த எம்எல்ஏ மினிஸ்டர், சொல்ல முடியுமா 80 நாள்ல? அப்ப இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய வேலைகள். அவங்களுடைய மீடியா, அவங்களுடைய டிவி, அவங்களுடைய சோசியல் மீடியா, அவங்களுடைய பணபலம். அதனால நம்ம விளக்கம் சொல்றதை விட்டுட்டு நம்ம 60 நாள் அமைதியா அரசியல் ரீதியா பயணம் பண்ணவே. பட்ஜெட் வருது, மானிக்கு வருது, அதுக்கான டிராப்ட் பண்ணிட்டு இருந்தோம். தலைவர் சொல்லிட்டாரு, வரக்கூடிய பட்ஜெட் ஒவ்வொரு துறையிலும் அடுத்த 50 வருஷத்துக்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு டிமாண்டும் உருவாக்குன்னு சொல்லிட்டாரு. சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு ரிவ்யூ மீட்டிங்லயும் இந்த ரொம்ப பழைய பாலிசில இருந்துச்சுன்னா முதல் டிஸ்ட்ராய் பண்ணிருங்க, புதுசா உருவாக்குங்க. நீங்க சொல்ல ஃபுல் ஃப்ரீடம். ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோம், அமைச்சரை பார்த்தோம், இல்ல நீங்க அந்த கமிஷன் வாங்கிட்டு என் வீட்டை வந்து கொடுங்கன்னு சொன்ன முதலமைச்சர் எங்களுக்கு கிடையாது. சொன்ன வார்த்தை ஒவ்வொரு துறையும் அடுத்த 50 வருஷத்துக்கான நல்ல வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு டிமாண்ட கொடுங்க. உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்டார். கூட்டணி கட்சிகிட்ட கேட்டு பாருங்க, இது வரைக்கும் இந்த துறையில உங்ககிட்ட ஏதாவது தலையிட்டு பேசியிருப்பாரான? இதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் எந்த தலைவரும் கொடுத்ததில்லை. ஏன்னா உண்மையாக சொல்றேன், நான் பார்த்ததே சொல்றேன், நம்ம அண்ணனுக்கு அவர் மேல அளவு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவருக்கு இன்செக்யூரிட்டியே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த திமுக தலைவர்களுக்கு எல்லாம் யார பார்த்தாலும் சந்தேகம், ஒரே நெகட்டிவ். இந்த சிந்தனை தான் அவங்க இந்த தோல்வி காரணம். இப்ப கூட பாருங்க, பொய்யா பரப்புறாங்க, பழி வாங்கல். நாங்க எதுக்கு பழி வாங்குறோம்? ஈக்குவலா இருந்தா பயம் வரும். எங்க தலைவர் கிட்டத்தட்ட அங்க போய் எங்க 1000 கிலோமீட்டர்ல எங்கேயோ நின்றுட்டு இருக்காரு, நீ இன்னும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வீட்டுல உட்கார வச்சுட்டோம் ஆல்ரெடி, உங்க அப்பாவே உட்கார வச்சுட்டோம், நீங்க என்னப்பா என்ன
5 நிமிஷம் போதும். சேப்பாக்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஐஎம்ஓலும் காங்கிரஸும். அதையும் சொல்லிடுறேன். இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஓட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சேப்பாக்கத்தில் நிக்க சொல்லுங்க. திருவாரூர்ல நிக்க முடியாது. அண்ணன் போயிட்டாரு, காங்கிரஸ்ல இருந்து அண்ணனை போட்டாச்சு, இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு. 234 தொகுதியில் அவங்களுக்கு சிந்திச்சு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வந்தா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அப்ப ஒன்லி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் தான். பொய்யா பேசு, புரட்சி, கொள்கை, இந்த கதையெல்லாம் விட்டுட்டே இருப்பாங்க. மக்களுக்கு இவங்களுடைய மொழியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. எழுதி வச்சுக்கோ, இவங்க பேசுறதே மக்களுக்கு புரியல, விலகி நின்ட்டாங்க. இந்த கைதுக்கு அப்புறம் ஆபாச நிதியை புரட்சியாளராக மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். 8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. இப்ப என் வீட்டுக்கும் போலீஸ் வந்தாங்க. சார் நான் வீட்டிலே தான் இருக்கேன், என்ன விடுங்க. ஒரு நேரத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் அவர்களை கைது செய்ய போறோம், எஃப்ஐஆர் போட போறாங்க. 3வது நாள் சொன்னார், நீங்க என் ஆளெல்லாம் டச் பண்ணாதீங்க, நான் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கேன், எனி டைம் வாங்க. அந்த நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் திரும்பி நிக்குது. நான் வீட்டில் கேமரா பார்த்து சொன்னார், முதலமைச்சர் பார்த்து. 8 மணி காவல்துறை காலையில் போயிருக்கு. போன உடனே 8:15 வெளியே வந்துட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். இது நமக்கு தேவைதான், இது ஒரு அடிப்படை கடமை. 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். காலமும் நேரமும் எப்படி 24 மணி நேரத்துல உன்னுடைய ஆணவத்தை அடக்குது பாத்தீங்களா? என்ன தெரியுமா? அதாவது இது சிறை செல்வது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அது உயர் நீதிமன்றத்திலேயே முதலமைச்சருடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லிட்டாரு, அவரை நாங்க சிறை செய்தெல்லாம் நாங்க கைது செய்யல, விசாரணைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சிறை செய்து உங்களை தள்ளுற அளவுக்கு தேவையில்லாம நம்ம ஜெயில வேற செலவு பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்க, என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம் திமுக இன்னைக்கு எல்லா தெருவிலும் அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்க, உதயநிதிக்காக வேன்ல ஏறனவே தெரியல, வரும்போதே போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் போட்டுட்டு கரெக்டா வண்டியில ஒரு கொடியை பிடிச்சிட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடிவிங்க திமுக. உணர்வற்ற திமுக இன்னைக்கு. கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உணர்வே கிடையாது. சும்மா போலியா உருவாக்குறது, இதெல்லாம் காசு கொடுத்து தெரியும் கூட்டிட்டு வர்றது. அப்ப 8:15 10:15 வரைக்கும், அதாவது நேத்து ஒரு பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. தைரியமா வந்தாரு, என்ன பண்ணிருக்கணும்? 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, இன்னும் இருக்கு. நீங்க தான் தப்பே பண்ணலையே. உங்களுடைய மொழி அடிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணுமே தப்பே பண்ணலையே. அதாவது மனிதரா இருக்கவர்கள் நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகச்சிறந்த தலைவர்கள் மேடம் ஜெயலலிதாவே, ஆமா தவறு நடந்துருச்சு விட்டுருங்க. ஆனா வெளியே வந்துட்டு சிரிச்சிட்டு நான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. நம்ம சட்டப்படி கோர்ட்ல அவரை சிறை செல்லணும் பண்ணல, நியாயப்படி பெண்கள் முன்பு யாரு தவறு செய்தாலும் கைது செய்யப்படாலும் பெண்களுக்காக எங்க தலைவர் குரல் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய தலைவர், யாரா இருந்தாலும் சரி. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. இதுதான் தமிழக வெற்றித்தோட முதல் கொள்கை. ஊழல ஒழிச்ச மாதிரி பெண்களை அருவருப்பா பேசக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கணும். அதுதான் எங்களோட தலைவர். இவ்வளவுதான் சிந்தனை. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி.